Hello friends, welcome back to Relax with Raji, உங்கள் ராஜி. இன்றைக்கி என்னோடய சேனலில் வாழைப்பூ பருப்பு உசிலி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ரெசிபியை பார்க்கலாம். வாழைப்பூ வந்து கொஞ்சம் ஆஞ்சு வைக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் நான் அதை வந்து தனித்தனியாக ஆஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை நறுக்கி போடும்போது மோர் தண்ணியில் போட்டு வச்சோன்னா கருக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக மோர் கடைஞ்சிட்டு தயிரை வந்து கடைஞ்சி மோராக்கி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம நறுக்கும்போது நான் காமிக்கிறேன் அதில் போட்டு வைக்க போகிறேன்ட்டு. அதுக்கப்புறம் பருப்பு உசிலிக்கு வந்து நமக்கு பருப்பு ஊற போடணும். அது ஒரு ½ hour to 45 minutes ஊறினா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து நான் ஊற போட்டிருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி போடுவா. கடலைப்பருப்பு கூட போட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், ஏன்னா வாழைப்பூ சாஃப்டாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் 1/4 கப்பு துவரம்பருப்பும் 1/2 கப்பு போல் கடலைப்பருப்பும் ஊற போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வாழைப்பூ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி பருப்பு உசிலி பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 minutes போல் நான் வந்து ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். அது பண்ணும்போது நான் காட்டுறேன். அதுக்கு நடுவில் இந்த வாழைப்பூவெல்லாம் நான் தனித்தனியாக இந்த உள்ளே இருக்கிற அந்த கல்லன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ இது ரெடியாக இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ நம்ம நறுக்கி போடுறதுக்காக நான் சொன்ன மாதிரி மோராக கடைஞ்சிண்டு அதில் கொஞ்சம் வாட்ரு ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பருப்பு உசிலிக்கு எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக பருப்பு உசிலி, பீன்ஸ் பருப்பு உசிலி இல்லை கேபேஜ் பருப்பு உசிலி எது பண்ணாலும் நம்ம எப்படி கட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டாக்கா ரொம்ப இது ஆகாமல் இருக்கும், பெருசு பெருசாக வாயில் அம்பாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கட் பண்ணுறோம் இல்லையா, நான் ஜஸ்ட்டு ஒரு இது காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஃபுல்லாக கட் பண்ணி வீடியோவில் காமிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த மாதிரி மோர் கலந்த வாட்டரில் போட்டுற போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த வாட்டரில் மோர் கலந்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் எல்லா வாழைப்பூவையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் இந்த மோரில் ஊறட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் அடுப்பில் வந்து வெந்நீர் வச்சுட்டு அதை 2 நிமிஷம் இந்த வாழைப்பூ அதில் கொதிக்க விட்டு இறக்க போகிறேன். ஆனால் வெறும்னு போடாமல் இதை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு இதில் வந்து மஞ்சப்பொடி உப்பு போட்டு கொதிக்க விட போகிறேன். ஸோ தட் கொஞ்சம் பாதி வெந்துடும். ஏன்னா இல்லைனாக்கா நடுவில் அந்த கட்டையாக இருக்கிறதுலாம் வந்து கரக்குன்னு இருக்கும். ஸோ அதனால் நல்லா வெந்ததுன்னா சாஃப்டாக நல்லா பருப்பு உசிலியோட பிளெண்ட் ஆகி நல்லா இருக்கும். அதனால் இதை வந்து கொஞ்சம் வேக விட்டு வடிகட்டி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம பருப்பு உசிலியில் போட போகிறோம். இது கொஞ்சம் வெந்நீரை ரெடி பண்ணுற பருத்துக்குள்ளே இந்த பருப்பு ஊற போட்டோம் இல்லையா, அது நல்லா ஊறி எடுத்து இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு இதை வந்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். தண்ணி இல்லாமல் ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்துட்டு மைக்ரோவேவில் வந்து ஜென்ரலாக சில பேர் என்ன பண்ணுவான்னா இதை இட்லி மாதிரி குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணி போடுவா. அப்படியும் போடலாம். பட் இப்போ மைக்ரோவேவ்லேயே எல்லாம் ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை வந்து மைக்ரோவேவில் வேக விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பல்ஸ் மோடில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சோன்னா நல்லா பூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன் நான். இப்போ பாருங்க, நான் வந்து அந்த பருப்பு ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அதோட 3 மிளகாவும் அதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்து கலரிட்டு நம்ம வேக விட போகிறோம். ஸோ அந்த மாதிரி வெந்து எடுத்தப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற பதம் வந்தோடனே இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு மோரில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாழைப்பூவையும் நல்லா புழிஞ்சிட்டு இதில் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு வேக விட போகிறேன். ஸோ தட் வாழைப்பூ வந்து சக்கையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வெந்து பருப்பு உசிலியோட பிளெண்ட் ஆகி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். சில பேர் வந்து அப்படியே கூட பிஞ்சாக இருந்ததுனாக்கா அப்படியே கூட அதை வந்து வதக்கி பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தது வந்து வாழைப்பூவை ஜென்ரலாக இந்த மாதிரி மோரில் ஊற போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை தண்ணியில் வேக விட்டு எடுத்தாக்க அப்புறம் ஒட்டை புழிஞ்சு அதுக்கப்புறம் தான் பருப்பு உசிலியில் போட்டு பண்ணோம். அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்ததுனால நான் எப்பயுமே எந்த பருப்பு உசிலி பண்ணாலும் சரி, பீன்ஸாக இருக்கட்டும் இல்லை முட்டைக்கோஸாக இருக்கட்டும், எந்த பருப்பு உசிலி பண்ணாலும் நான் வந்து இந்த மாதிரி வேக விட்டுட்டு அதை வடிகட்டி நல்லா புழிஞ்சு அதுக்கப்புறம் தான் பருப்பு உசிலியில் போட்டு பண்ணுவேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக இது வெந்ததுன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த பருப்பை நான் மைக்ரோவேவில் வச்சு எடுத்தேன் இல்லையா, ஆக்சுவலாக வந்து ஒரு நிமிஷமாக 3 நிமிஷம் தான் கரெக்டாக வச்சு எடுத்திருக்கேன். அதுலேயே நல்லா வெந்துடுது. இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் பூ போல் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அது பண்ணின அப்புறம் நான் காமிக்கிறேன். ஸோ இதை அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த வாழைப்பூவை வந்து கொஞ்சம் மூடி வேக விடுறேன். ஏன்னா மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அப்படின்ட்டு. இப்போவே அது முக்கால்வாசி கொஞ்சம் வெந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம மஞ்சப்பொடி போடுறதுனால அந்த நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் உப்பு மஞ்சப்பொடி போட்டு நம்ம கொதிக்க விடுறோம். இதை வந்து நான் இந்த டயத்தில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா வடிகட்டி நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துகிட்டு தான் பருப்பு உசிலியோடு பண்ண போகிறோம். ஸோ இது ஆறு நேரத்தில் அந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் பொடி பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. பருப்பை வந்து திருப்பியும் மைக்ரோவேவில் வேக விட்டு எடுத்து பொடி பண்ணோம்ல, இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பூ போல் ரெடி ஆகிடுது நமக்கு. ஸோ இதையும் நான் இங்கே வச்சுக்க போகிறேன். அண்ட் தென் இனிப்பு சட்டியில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பருப்பு உசிலிக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒட்டிக்க இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் நான். நீங்கள் வந்து ப்ராப்ளி லைக் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ்னு கணக்கு சொல்லணுன்னா அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதை மட்டும் போட்டுட்டு இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் அதில் போட போகிறேன். அதை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புழிஞ்சு வச்சுருக்கிற வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வாழைப்பூவை இதில் போட்டு நம்ம கலந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ஆல்மோஸ்ட் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயத்தில் கடுகு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த டயத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு உசிலி இல்லையா, ஸோ அதனால் பெருங்காயம் போட்டோன்னா ஜெரிமானத்துக்கும் நல்லது நமக்கு. ஸோ இப்போ இது வந்து சவக்கிற சமயத்தில் அழகாக பூ மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உசிலியை வந்து பருப்பு உசிலியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை கலந்து விட்டுன்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வாழைப்பூவில் வந்து வேக விடும்போது மஞ்சப்பொடி போட்டு தான் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் துளி இதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப வேண்டாம், துளியோண்டு அந்த பருப்புக்காக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் நான். நம்ம இதில் வந்து சால்ட்டெல்லாம் அரைக்கும் போதே போட்டாச்சு. ஸோ அதனால் இப்போ தேவையில்லை. பட் அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு கலக்கும்போது சப்போஸ் தேவைப்பட்டுதுன்னா நீங்கள் அப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி மைக்ரோவேவில் வெந்துடுது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. இது ஜஸ்ட் அந்த ஒரு பொன் முருவலாக வரத்துக்காக நம்ம வந்து கலந்துக்கிறோம்.
ஸோ இது ஒரு 2 நிமிஷம் அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாழைப்பூ நான் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன். அதை இதில் போட்டு நம்ம கலக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பொன்முருவலாக வந்துட்டுருக்கு இல்லையா. இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டயத்தில் வாழைப்பூ வந்து நல்லா ஒட்டை புழிஞ்சு தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் எப்பயுமே போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இன்னொரு தடவை இந்த இதோ கொஞ்சம் கொஞ்சம் வருது பார்த்தீங்களா, இதுவுமே இல்லாமல் தண்ணி இல்லாமல் போட்டால் சும்மா சூப்பராக இருக்கும் நம்ம வாழைப்பூ கறி. ஸோ இந்த மாதிரி உதுத்த மாதிரி புழிஞ்சிட்டு நல்லா போட்டுக்கோங்க. இது வந்து வாழைப்பூக்கு மட்டும் இல்லை, பீன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கேபேஜ் பருப்பு உசிலி பண்ணாலும் சரி, இந்த மாதிரி வேக விட்டு எடுத்தப்புறம் அதை நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு போட்டாக்கா அந்த தண்ணி சத்து அதில் இறங்காமல் நல்லா உதிராக காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்னா எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே மேஷ்ட் ஆகிடும். ஸோ அது வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு போடுறது. ஸோ கொஞ்சம் இதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எண்ட் ப்ராசஸ் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக எந்த பருப்பு உசிலி பண்ணாலும் பருப்பு உசிலி பண்ணுறது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை, வெரி ஈஸி. அண்ட் எனக்கு எப்பயுமே பருப்பு உசிலின்னு பண்ணும்போது எந்த பருப்பு உசிலி பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு பருப்பு உசிலி பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் அவுட் ஆகும் அது. இப்போ இதை நல்லா ஒட்டை புழிஞ்சு போட்டாச்சு இல்லையா, இப்போ இதை நல்லா அதை கலந்துட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சும்மா சூப்பராக உதிராக ஒட்டிக்காமல் பருப்பு உசிலி, வாழைப்பூ பருப்பு உசிலி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இப்போ இதில் வந்து வாழைப்பூ போட்டிருக்கிறதுனால ஒரு சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், துவர்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த உப்பு உரப்பு எல்லாம் இதில் இறங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 to 3 minutes போல் அடுப்புலையே வச்சுருப்பேன். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக நம்ம வேக விட்டாச்சு, சால்ட்டு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டாச்சு. இருந்தாலும் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகுது இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes இதில் வச்சா போகிறோம். வாழைப்பூ பருப்பு உசிலி நமக்கு ரெடி ஆகிடும். இதை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த வாழைப்பூ பருப்பு உசிலியை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த வாழைப்பூ பருப்பு உசிலி பண்ணி கொடுத்தேன்னா வாழைப்பூவே பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இது வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து இது வந்து லைக் இப்போ கொஞ்சமாக தான் காய் இருக்குது, பருப்பு உசிலி போட்டு பண்ணும்போது காய் வந்து நிறைய காணும். ஸோ நிறைய வேணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பருப்பு உசிலி போட்டு எந்த காய் பண்ணாலும் நிறைய காண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கல்யாணங்கள்லாம் இது ரொம்ப விசேஷம், பருப்பு உசிலி இந்த மாதிரி வாழைப்பூ வச்சு பண்ணுறது. ஸோ வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியை நம்ம குட்டி குட்டியாக ஆஞ்சுண்டு அதை வந்து மேலே கார்னிஷ் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட பருப்பு உசிலி, வாழைப்பூ பருப்பு உசிலி ரெடி.